சாதாரண ஒரு குயவனை போல் அவர் என்னை உடைத்து விடல, உடைந்த பாத்திரத்தை அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய ஆவியின் வல்லமையினாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இருப்பதை இந்த வேளையிலே உணருங்கள். அவரை உணர்ந்து கொள்ளுங்கள். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சாலமோன் ஞானம் 9:13-14 இறை வசனம் நமக்கு சொல்லுகிறது. கடவுளின் திட்டத்தை அறிபவன் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதனின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. இந்த வார்த்தை சொல்லுகிறது. கடவுளுடைய திட்டத்தை யாரு அறிந்து கொள்ள முடியும்? கடவுளுடைய திருவுளத்தை யாரு கண்டு கொள்ள முடியும்? இறை சித்தம். கடவுள் உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரை படைக்கின்ற பொழுது ஏதோ இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து போ என்று சொல்லி நம்மளை உருவாக்கவில்லை. ஏசாயா 43:1 சொல்லுகிறது, யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ராயலரே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னார். ஏசாயா 43:5 வசனம் சொல்லுது, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், என் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். எபேசியர் 1:4 சொல்லுது, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கடவுள் நம் எல்லோரையும் தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேர்ந்தெடுத்து விட்டார். இந்த உலகத்தை படைப்பதற்கு முதல்ல என்னை படைக்கணும், என்னை உருவாக்கணும், உன்னை படைக்கணும், நாம் ஒவ்வொருவரை மானிடரை படைக்கணும் என்பது கடவுளுடைய சிந்தையில் இருந்த ஒரு விடயம். We were in the thought of God. Still we are in the thought of God. கடவுளுடைய சிந்தையில், அவருடைய சித்தத்தில் நாம் இருந்தோம், இப்பொழுதும் இருக்கிறோம். அதனாலதான் சாலமோன் இந்த கேள்வியை கேட்கிற பொழுது அவனே நமக்கு பதில் சொல்லுகிறான். சாலமோன் ஞானம் 9:17 வசனம் சொல்லுது, நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உமது தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? Unless I fill by the wisdom and Holy Spirit, how can I understand the will and desire of God in my life? கடவுளுடைய ஞானத்தினாலும் கடவுளுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் நாம் நிரம்பாவிட்டால் தான் சாலமோன் கேட்கிறார், உயர் வானத்தில் இருக்கிற உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், உம்முடைய தூய ஆவியை எனக்கு தாரும். திருப்பாடல் 51:10-11 வசனத்திலே தாவீது ஜெபித்தான். தன்னுடைய தவறை உணர்ந்து, ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை எனக்குள் தாரும் என்று ஜெபிக்கிற பொழுது அழகான ஒரு ஜெபம். தாவீது சொல்லுவான், உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளி விடாதேயும், உம்முடைய தூய ஆவியை எடுத்து விடாதேயும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எனக்குள் பொழிந்து என் உள்ளத்தை புதுப்பித்திரலாம். தாவீதினுடைய அழகான ஜெபம். திருப்பாடல் 51 வாசித்து தியானிங்க, மெடிடேட் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் குற்றம் உணர்ந்து உள்ளத்தை ஒருபோதும் வெறுப்பவர் அல்ல, அவமதிப்பவர் அல்ல.
பிரியமான அன்பு சகோதரங்களே, நம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்படிப்பட்டது? எரேமியா 29:11 வசனம் சொல்லுது, ஏனெனில் உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் உனக்கு அளிப்பதற்கான திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். So there is no any evil plan of God. கடவுளுடைய திட்டத்திலே தீமைகள் எதுவும் இல்லை. அவர் சொல்கிறார், நலமான வாழ்வு, வளமான வாழ்வு, நல்ல நம்பிக்கை, நல்ல எதிர்காலம் அடங்கிய திட்டம். நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எங்க, என்னுடைய எதிர்காலம் எங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எங்க? ஆண்டவர் சொல்றார், நலமான வளமான நல்வாழ்வு, நம்பிக்கையின் நல் திட்டம், எதிர்காலம், இது எல்லாவற்றையும் நான் என்னுடைய திட்டத்திலே வைத்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் எரேமியா வழியாக தொடர்ந்து எரேமியா 29:12-13 இறை வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் தெரியும், நீங்கள் எல்லாரும் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் செவிசாய்ப்பேன். என்னை தேடுவீர்கள், ஆனால் முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறவர்கள் என்னை காண்பார்கள் என்று சொன்னார். முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை தேட, ஆண்டவருடைய கரத்திலே குயவன் கரத்தில் களிமண் அடங்கி இருப்பது போல நான் நம்முடைய வாழ்வை இன்று இந்த வேளையிலே அர்ப்பணிப்போம். குயவன் தன்னுடைய எண்ணத்திலே சிந்தையிலே இருக்கின்றதை அந்த களிமணை எடுத்து தண்ணீரை ஊற்றி தனக்கு உகந்த ஒரு பாத்திரமாக வனைவான். அது குயவனுடைய வேலை. அந்த பாத்திரம் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாக இருந்தால், அது உடைந்து போன பாத்திரமாக இருந்தால், அந்த பாத்திரத்தை அவன் உடைத்து விட்டு புதிய களிமணை எடுத்து தண்ணீரை ஊற்றி மீண்டுமான ஒரு பாத்திரத்தை உருவாக்குவான். ஏனென்றால் அவன் குயவன், அவன் ஒரு படைப்பாளி, அவனால் உருவாக்க முடியும். நம் ஆண்டவர் ஒரு நல்ல குயவனாக இருக்கிறார். நான் உடைந்து போகிற பொழுது, நான் பாவத்திலே விழுந்து போகிற பொழுது, என்னுடைய வாழ்வு ஆண்டவரை விட்டு தூர போகிற பொழுது, சாதாரண ஒரு குயவனை போல் அவர் என்னை உடைத்து விடல. உடைந்த பாத்திரத்தை அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய ஆவியின் வல்லமையினாலும் அவர் ஒட்டுகிறார். உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறார். அவர் மீண்டும் என்னை புதிதாக மாற்றி அழகுபடுத்தி பார்க்கிறார். இதுதான் நம் ஆண்டவர். அதனாலதான் புலம்பல் 3:22-23 வசனம் சொல்லுது, அவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை, அவருடைய பேரன்பு முடிந்து போகவில்லை, காலை தோறும் அவருடைய இரக்கமும் பேரன்பும் புதிதாக இருக்கிறது. ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இந்த வேளையிலே குயவன் கரத்திலே களிமண் அடங்கி இருப்பது போல நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். சித்தமல்ல உன் சித்தம் நாதா,
என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா. அடிமை நானே ஆண்டவனீரே நாதா, அடிமை நானே ஆண்டவனீரே நாதா, பலவீன நானே பலவானீரே நாதா, பலவீன நானே பலவானீரே நாதா. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயா, உம்மாலே அல்ல உம்மாலேயா. காலையில் தோன்றினார் மாலையில் மறைபவர் நாதா, காலையில் தோன்றினார் மாலையில் மறைபவர் நாதா, மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா, மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும்.